கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும், அதனோட அவர் வேதனையை கூட்டார். பல நேரம் இந்த ஐஸ்வர்யத்தில் தான் ஃபோக்கஸாக இருக்கிறவங்களுக்கு தான் வேதனை வரும். நம்ம ஐஸ்வர்யத்து மேலே ஃபோக்கஸ்டே கிடையாது, நம்ம இதில் தான் ஃபோக்கஸாக இருக்கிறோம். ஏன்னா எதை கொண்டு வருது? ஆசீர்வாதத்தை பிடிச்சிட்டாலே ஐஸ்வர்யம் வந்துடும். ஸோ ஆசீர்வாதம்னா நல்ல வார்த்தைகள். அதில் மிக முக்கியமாக தேவன் நமக்காக செய்திருக்கிற மிக பிரம்மாண்டமான ஒரு காரியம் என்னென்னா ரட்சிப்பு தான். இருக்கிற வெளியேற பெற்றது அதுதான். அதுக்கு காட்டிலும் தேவனத்தில் நீங்கள் போய் ஆண்டு காட்டில் வேறு ஏதாவது கொடுங்க கேட்டால் கூட கத்தனை செய்ய போகிறதில்ல, கொடுக்க போகிறது இருக்கிற கத்தன் வச்சிருக்கிற மிகப்பெரிய காரியம் என்னது தான்? ரட்சிப்பு தான். ஆகிய அந்த வேதத்தில் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு, அதாவது கம்பேர் பண்ண சொல்கிறாரு, விசுவாசிகளை கம்பேர் பண்ணுங்க. நம்ம என்ன சொல்கிறோம்? ஐஸ்வர்யத்தில் கம்பேர் பண்ண பார்த்தீங்கன்னா நான் கார் வச்சுருக்கேன், அவங்க என்ன வச்சுருக்கேன், இப்படி தான் கம்பேர் பண்ணுறோம்ல. கத்த இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஜாதி ஜனத்தோடு நீ கம்பேர் பண்ணிப்பார், ரட்சிக்கப்பட்ட ஜனத்தை மாதிரி யாரும் பிளெஸ்ஸிங்காக இருக்க முடியாதுன்றாரு. ரட்சிக்கப்பட்ட ஜனம் ஒரு பிளெஸ்ஸிங், அது ஆசீர்வாதத்தில் வாழ்கிற ஒரு ஜனம்.